ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல 6 குடையும் போய் உட்கார்ந்துருக்காரு. 6 குடையும் 2ல உட்கார்ந்துருக்காரு. 2 குடும்பம், 6 பகை பிரிவினை. சார் குடும்பத்துல நிம்மதியா இருக்காரு அப்படின்னா அவர் சொல்றாரு, சார் நான் 10 வருஷம் வெளிநாட்டுல இருந்தேன் சார். எப்படி 10 வருஷம்? அப்ப பிரிவினையை கொடுக்காது, காசு தான் கொடுக்கும். அப்ப அதன்படி வாழ கத்துக்கோன்னு சொல்லுது கட்டம். 6 குடையும் 2ல் இருந்தா நொறுக்கு தீனி சாப்பிடாத, உணவை கம்மி பண்ணிக்கோ, வாக்கிங் எக்ஸசைஸ் போய்க்கோ, அப்பதான் ஹெல்த் நல்லா இருக்குன்னு அது சொல்லுது. போறப்ப வர்றப்ப உள்ள 1/2 கிலோ மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா விடுமா? ஹெல்த்தை கெடுக்காம போகுது. வாயை கட்டினா தான் நோயை கட்ட முடியும். உண்மைதானே? கண்டிப்பா. அவ 2ஆம் இடம் உணவு பழக்க வழக்கம், சாப்பிட்ற இடம். 6ஆம் இடம் வியாதி. நீ உணவு சாப்பிட்டா வியாதி கொடுக்குன்னு கட்டத்துல சொல்லுது. அதே மாதிரி 2ஆம் இடம் வருமானம், 6ஆம் இடம் வட்டி கடன். நீ வட்டி கட்டுற ஜாதகம், கடனாளி ஆகிற ஜாதகம், இப்படி எல்லாம் இருக்கு. 6ஆம் இடத்துல பாவக்கோள்கள் இருந்தா, சனி கேது செவ்வாய் சனி சேர்க்க, ராகு சனி சேர்க்க, அதே போல செவ்வாய் ராகு சேர்க்க, சூரியன் ராகு சேர்க்க, இப்படி 6ஆம் இடத்தில் இருந்தாலோ கன்னி வீட்டில் இருந்தாலோ பாவிகள் முறையற்ற கடனால் நீ அவதிப்படுவாய் என்பது எழுதப்பட்டது. எப்படி? முறையற்ற கடனால் நீ அவதிப்படுவாய் என்பது எழுதப்பட்ட விதி. அதை மீறி நான் அப்படித்தான் வட்டிக்கு வாங்குவேன்னா போக வேண்டியதான்.